திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த அழகாபுரி கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ராமு. மனைவி சசிகலா மகன் மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். ராமுவின் மனைவி சசிகலா மகளிர் சுய உதவிக்குழு மூலம் வத்தலகுண்டுவில் உள்ள அம்மன் நுண்நிதி நிறுவனம் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் 40,000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தார். கடந்த மாதம் இப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக இவரது வீடு சேதமடைந்திருந்ததால் ஏற்பட்ட செலவின் காரணமாக கடனுக்கான மாத தவணையை சசிகலா கட்டவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து சசிகலாவின் வீட்டுக்கு சென்ற கடன் கொடுத்த நிதி நிறுவன ஊழியர்கள் 19 வயதான அவரது மகனை தங்களது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று ஒரு நாள் முழுவதும் வைத்திருந்து வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர். அதேபோல பள்ளிக்கு செல்லவிருந்த சசிகலாவின் 17 வயது மகளையும் அந்த நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் நேற்று தங்களது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று மதியம் வரை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சசிகலாவின் மகளை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டுவிட்டு கடன் தொகையை உடனே செலுத்தும்படி நிதி நிறுவன ஊழியர்கள் எச்சரித்து சென்றதாக கூறப்படுகிறது. சசிகலாவால் கடன் தொகையை செலுத்த முடியாமல் தாமதமான நிலையில் அவரது வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டரையும் நிதி நிறுவன ஊழியர்கள் தூக்கிச் சென்றிருக்கிறார்கள். மாதத் தவணை செலுத்தவில்லை என்பதற்காக மன ரீதியாக துன்புறுத்தும் நோக்கில் பள்ளி செல்லும் மாணவியையும் 19 வயது இளைஞரையும் அழைத்து சென்ற நிதி நிறுவன ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.